ஹலோ நைன் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக். இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரியும், நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் ஆனுவல் எக்ஸாமுக்கு இது வந்து சாப்டர் 3க்காக பார்க்க போகிறோம். இந்த சாப்டர் 3 இருக்குல்ல, அது எப்படி தெரியுமா? இப்படி, அதாவது ரொம்ப வெயிட்டேஜ் உள்ள ஒரு சாப்டர். இந்த சாப்டரை மட்டும் கவர் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, மேக்ஸிமம் மார்க்கை வந்து நம்ம அடிச்சு தூக்கிடலாம். ஆனால் அந்த சாப்டரை கவர் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். இப்போது நம்ம ஒரு சோட்டா பீம் பார்க்குறோம்ல, பீமை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு பீம் ஒரு சூப்பர் ஹீரோ, புரியாதவங்களுக்கு அவன் ஒரு நார்மல் மனுஷன். அந்த மாதிரி தான் இதை நம்ம அல்ஜிப்ராவை புரிஞ்சுக்கிற வரைக்கும் தாங்க. இது புரிஞ்சுக்கிட்டா இது மேக்ஸோட ஒரு பெரிய ஹீரோ மாதிரி. நம்ம இந்த ஹீரோவை வந்து ரசிக்கலாமா? ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. இந்த அல்ஜிப்ரா வந்துட்டு நம்ம பார்த்துட்டாலே மேக்ஸில் பாதி இது வந்து குறைஞ்ச மாதிரி இருக்கும். நம்ம எல்லா சாப்டர்ஸ் பாதிக்கு பாதி குறைஞ்சிரும் இந்த சாப்டரை நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம்னா. ஆனால் அதை கவர் பண்ணுறது கஷ்டம் தானே, அதுக்கு தான் இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஸோ அதை நம்ம பார்க்க போகலாமா? ஃபர்ஸ்ட், எப்பயும் போல் இந்த அல்ஜிப்ராவை நம்ம சாப்டர் வந்து எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸசைஸ்னு பிரிச்சுக்கிறோங்க. எக்ஸாம்பிள்ஸில் 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் ப்ளஸ் அடிஷ்னலாக ஒன்று வந்திருக்கு. அது யார்? 8 மார்க்ஸ். 8 மார்க் கொஷின்ஸ் வந்து அல்ஜிப்ராவில் வருங்க. ஸோ நான் சொன்னல ஆல்ரெடி, இந்த சாப்டர் ஒரு வெயிட்டேஜ் உள்ள சாப்டர்னு. ஸோ எதனால வருது? இதில் 8 மார்க்ஸ் வர்றதுனால தான் இது ஒரு வெயிட்டேஜான சாப்டர். நம்ம இந்த வெயிட்டேஜை வந்து இப்படி ஒரு கிக் பண்ணி நம்ம அது வந்து ஒன்றுமே இல்லாத மாதிரி பண்ணிடலாம். ஓகேங்களாங்க? இப்போ இந்த 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் 8 மார்க்ஸ் இதுக்கு நீங்கள் 3 சப்டிவிஷன்ஸாக கொடுத்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். எப்பயும் போல தான் இது எல்லாத்துக்குமே ரொம்ப கம்மியாக டைம் ஸ்பெண்ட் ஆகும். இந்த சின்ன கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் சீக்கிரம் கவர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்டு இதை வந்து நான் சின்னதுலேருந்து கொண்டு போகிறேங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு 2 மார்க்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு 5 மார்க்ஸ் பார்த்துட்டு 8 மார்க்ஸ் கூட பார்க்கலாம். இல்லை ரிவர்ஸ், நான் பெரிய வந்து ரொம்ப கரேஜான மேம், அதனால நான் ஃபர்ஸ்ட் 8 மார்க்கை கவர் பண்ணிக்கிறேன், அப்புறம் 2 மார்க்ஸ் வந்துக்கிறேன். இது எல்லாமே உங்கள் இஷ்டங்க, நீங்கள் எப்படி வேணால் கவர் பண்ணலாம். ஆனால் என்ன, இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே கம்மியான கொஷின்ஸ் தான். இதில் இருக்கிற கொஷின்ஸ் எதையும் ஸ்கிப் பண்ண வேண்டாம். இது ஒரு முக்கியமான நோட். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 3 எக்ஸசைஸில் போகிறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் அல்ஜிப்ராவை இப்போ தான் நம்ம ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பிங் ஸ்டோன் எடுத்து வைக்கிறோம். இப்போ தான் காலடி எடுத்து வச்சுருக்கோம். 10th 11th 12th போடுறப்போ மேலே போக வேண்டியதாக இருக்கும். நம்ம பழனி மலையை ஏறுற மாதிரி இருக்கும். அதனால இப்போவே இந்த ஸ்டெப்பிங் ஸ்டோன் இதிலே நம்ம எந்துவாக ஏறி நின்றுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சீக்கிரம் மலையை வந்து அச்சீவ் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில் போகிறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் மட்டும் தான். ஸோ நோ வரிஸ், இது நம்ம சீக்கிரமாகவே கவர் பண்ணிடலாம். ஓகே, இந்த எக்ஸசைஸில் என்ன பண்ண போகிறோம்னா, பாலினாமியல்னால் என்ன ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் வரும். பாலினாமியல்னால் என்ன, அதோட டிகிரிஸ் என்னென்ன இருக்குது, எப்படி டிகிரி கண்டுபிடிக்கலாம், இதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். செகண்ட் எக்ஸசைஸில் என்ன பண்ண போகிறோம், அந்த பாலினாமியலுக்கு ரூட்ஸ், ஜீரோஸ் இந்த ரெண்டுமே ஒன்று தான், இது இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? தேர்ட் எக்ஸசைஸில் தான் வந்து 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் ரெண்டுமே வருது. இதுக்கு ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நான் திருப்பி சொல்கிறேன், இந்த சாப்டர் ஒரு வெயிட்டேஜான சாப்டர். இதில் கொடுத்துருக்க எந்த கொஷினும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. தேர்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் தியரம் அந்த தியரமை பேஸ் பண்ணி தான் அது எல்லா கொஷின்ஸும் இருக்கும். 2 மார்க்காக இருந்தாலும் சரி, 5 மார்க்காக இருந்தாலும் சரி. ரிமைண்டர் தியரம், ஃபேக்டர் தியரம்னு ஒரு 2 இந்த தியரம் அப்ளிகேஷன் தான் இந்த கொஷின்ஸ் எல்லாமே. ஃபோர்த் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா ஃபேக்டரைசேஷன் தான் ஒன்றும் கிடையாதுங்க, பெருசாக இருக்கா. இப்போ நம்ம வீடுங்கிறது ஒரு நம்ம ஈக்குவேஷன் மாதிரி வச்சுக்கோங்க. அந்த வீட்டில் இருக்கிற செங்கல்லாம் என்னது, அதோட ஃபேக்டர்ஸ். அந்த மாதிரி அந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம செங்கலாக பிரிக்க போகிறோம். அவ்வளோதான். என்ன குறிப்பிட்டு சொல்லணும்னா, ஈஸியாக சொல்லணும்னா, ஒரு வீட்டை இடித்து செங்கலாக மாற்ற போகிறோம். இதுதான் ஃபேக்டரைசேஷன். இதுக்கு நிறைய டைப்ஸ் இருக்குது. அந்த எல்லா டைப்ஸையும் ஒவ்வொரு எக்ஸசைஸில் போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி, குரூப்பிங் இல்லைன்னா ஃபார்முலாஸ் வச்சு பண்ணுற மாதிரி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா அதே ஃபேக்டரைசேஷன் தான். ஆனால் என்ன, ரொம்ப பெரிய பாலினாமியல் இல்லை, குவாட்ராட்டிக் பாலினாமியல், அதாவது 2 டிகிரி உள்ள ஈக்குவேஷன்ஸை எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்றது இந்த 5th and 6th பார்க்க போகிறோம். 6th பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் மட்டும்தான். ஸோ வந்து அதை ஃபோக்கஸாக பாருங்கள், எதையும் ஸ்கிப் பண்ணிட வேண்டாம். இது ஒரு முக்கியமான நோட், எந்த கொஷின்ஸையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நீங்கள் எங்களுக்கு எல்லா கொஷின்ஸையும் பார்த்தா தான் இந்த சாப்டரை கவர் பண்ணுன்ற ஒரு ஃபீலோட நீங்கள் எக்ஸாம் எழுத முடியும். ஸோ மறக்காமல் எந்த கொஷின்ஸையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா இதில் இருக்கிறது எல்லாமே ஈஸி அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். 7th பார்த்தீங்கன்னா பாலினாமியல்ஸில் டிவைட் பண்ணலாமா. இப்போ ஒரு நம்பர்ஸை வந்து டிவைட் பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம், சப்ராக்ட் பண்ணுவோம், அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. அதே மாதிரி பாலினாமியலை 2 டிவைட் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன்ஸ் எப்படி டிவைட் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த 7th எக்ஸசைஸில் பார்க்க போகிறீங்க. 8th எக்ஸசைஸில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஃபேக்டரைசேஷன் தாங்க.
ஆனால் என்ன நான் சொன்னல ஃபேக்டரைசேஷனை எப்படி வேணால் பண்ணலாம். இப்போது ஒரு வீட்டை இந்த வீட்டை தான் நம்ம இடிக்க போகிறோம், இடிச்சு ஒரு செங்கலாக கொண்டு வர போகிறோம். அதை எப்படி வேணால் பண்ணலாம்ல. ஒன்று கடப்பாரை எடுத்துகிட்டு வந்து அடிச்சிடலாம், இல்லைன்னா புல்டோசர் விட்டு ஏற்றலாம், என்ன வேணால் பண்ணலாம்ல. நம்ம இமேஜினேஷன் தானே. ஸோ அந்த மாதிரி இந்த ஃபேக்டரைசேஷனுக்கு நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் ஒவ்வொரு எக்ஸசைஸில் பார்க்கலாம். ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸிங்க. எதுவும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 9th எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா ஏன் அது 5 மார்க்ஸ்னா ஜிசிடி, 2 மார்க்ஸ் ஜிசிடி இந்த மாதிரி தான். ஜிசிடினா ஒன்றும் கிடையாதுங்க. நம்ம நம்பர்ஸில் வந்து ஜிசிடி கண்டுபிடிக்கிறது தெரியும். அதே மாதிரி பாலினாமியல்ல எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறீங்க. 10th எக்ஸசைஸ் எங்கே வந்துட்டோம், நம்ம 8 மார்க்ஸுக்கு வந்துட்டோம். ரொம்ப பெரிய ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆக போகிறோம், அதாவது 8 மார்க்ஸ். இந்த 8 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா பார்க்க தாங்க 8 மார்க்ஸ், ஆனால் வந்து இதை புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸி. இதில் என்ன கிராஃப் நம்ம வரைய போகிறோம், அவ்வளோதான். ஒரு பாலினாமியல் இல்லைன்னா ஒரு லைன்ஸ் அந்த மாதிரி கொடுத்து நம்ம கிராஃப் வரைய போகிறோம். இதுதான் வந்து அந்த 8 மார்க்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 11th எக்ஸசைஸும் 8 மார்க்ஸ் தான். இதில் 10, 11 இந்த 2 எக்ஸசைஸில் மட்டும்தான் 8 மார்க்ஸ் வரும். ஸோ மறக்காமல் அந்த 2 எக்ஸசைஸுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த 8 மார்க்ஸை கவர் பண்ணியிருக்கேன். இந்த 11th எக்ஸசைஸுக்கு இந்த ஈக்குவேஷன்ஸ் என்ன பண்ணுவோம்னா கிராஃப் மட்டும் வரையாமல் அதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அந்த ஈக்குவேஷன்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து இந்த 11th எக்ஸசைஸில் பார்ப்போம். 12th எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் மெத்தட். ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணுறதுக்குன்னு நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. ஒரு 3 மெத்தட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 3 தான் மீதி இருக்கிற எல்லா எக்ஸசைஸ்லேயும் வரும். நீங்கள் இதில் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். இந்த 13th சால்வ் பண்ணுற மெத்தட்ஸ் தான். 14th எக்ஸசைஸும் ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணுறது தான். சால்வ்னா என்னங்க அப்படின்னா அந்த ஈக்குவேஷன்ஸில் வேரியபிள்ஸ்னு இருக்கும், அதுக்கு வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம், அவ்வளோதான். இதில் இருக்கிற இந்த 10th மேலே இருக்கிறது எல்லாமே இந்த ஈக்குவேஷன்ஸ் மட்டும்தான் வரும். அதை சால்வ் பண்ணுற டைப்பில் தான் இருக்கும். சால்வ் பண்ணுறதுனா ஒன்றும் கிடையாது, நாம் அதுக்கான வேல்யூஸை கண்டுபிடிக்க போகிறோம், அவ்வளோதாங்க. இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். இது எல்லாத்தையும் மறக்காமல் பார்த்துட்டு போயிருங்க. உங்கள் எக்ஸாம்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அல்ஜிப்ராவில் ஃபுல்லாக கவர் பண்ணுன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு போகலாம். யூ வில் டூ அ பெட்டர் ரிசல்ட். ஓகே, மறக்காதீங்க. தேங்க்யூ. நம்ம அடுத்த சாப்டரை வந்து அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துறோம்.